Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB Group D யோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th இல்லனா ITI அப்படிங்கிற மாதிரி கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. எஸ்டர்டேல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட் மேம் RRB Group D யோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ன்னு மாத்திட்டாங்களா இல்ல ITI ன்னு மாத்திட்டாங்களா, இந்த கேஸோட அப்டேட் என்ன, இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா, இந்த டைம் வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனே கேன்சல் பண்ணிடுவாங்களா, இவ்வளவு நாள் வரைக்கும் நான் குரூப் டிக்கு படிச்சிட்டு இருந்திருக்கேன், அப்ப நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணிருக்கீங்க. உங்களோட கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துடலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த கேஸ் ஸ்டேட்டஸ தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு குரூப் டில வேலை கிடைக்குமா, இல்ல அந்த சிலபஸ் மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு எக்ஸாம்ல நாம வந்து கட் ஆஃப் இல்லைன்னா கட் ஆஃப் விட அதிகமான மார்க் எடுக்கும் போது நமக்கு வேலை கிடைக்குமா, நமக்கு எது முக்கியங்கிறத பார்க்கணும். இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நாம வந்து படிச்சு முடிக்கணும். இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட்டை ரிப்பீட்டடா அனலைஸ் பண்ணணும். இவ்வளோ வேலை நமக்கு இருக்கு. ஆனாலும் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றீங்க, இந்த கேஸ் ஸ்டேட்டஸ் என்னாச்சு, குவாலிபிகேஷன் இப்படி ஆயிருமோ இல்ல அப்படி ஆயிருமோ, இந்த டைம் கேன்சல் ஆகிருமோ, எவ்ரி இயர் ரயில்வேல இருந்து நோட்டிபிகேஷன் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி தேவை இல்லாததெல்லாம் போட்டு நீங்க குழப்பிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தேவையே கிடையாது. உங்க சைட்ல நீங்க என்ன பண்ணணும், கூலா ரிலாக்ஸா உட்காந்து எக்ஸாமுக்கு படிங்க. எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு பாருங்க. ஓகேவா? சோ இந்த கேஸ் ஸ்டேட்டஸ், இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்றது, இது எல்லாமே ஆர்ஆர்பியோட வேலை. இது எல்லாத்தையும் அவங்க வந்து பாத்துக்கிடுவாங்க. ஓகே, சோ இத பத்தி நீங்க ஒரி பண்ணாதீங்க. ஒவ்வொரு வீடியோலயும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். சோ இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 6/3/2025 ஒரு ஹியரிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 28/3 நாங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவோம்னு சொன்னாங்க. அடுத்த ஹியரிங் 9/4 மாத்துனாங்க. அடுத்த ஹியரிங் பாத்தீங்கன்னா 28/7 மாத்துனாங்க. கடைசியா என்ன சொன்னாங்க அப்படின்னா 18 ஆகஸ்ட்ல வந்து என்ன ஆகும், அதாவது குவாலிபிகேஷன் என்னங்கிறத நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 18 ஆகஸ்ட்ல வந்து ஹியரிங் வந்து நடக்கல. என்ன காரணமா இருக்கலாம்னா ஏதாவது ஒரு அபிஷியல் காரணமா இருக்கலாம். அந்த ஜட்ஜ் அன்னைக்கு லீவ் போட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அபிஷியலா ஏதாவது ஒரு லீவ் விட்டுருக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி அன்னைக்கு என்னங்கிறத சொல்லாம விட்டுருக்காங்க. சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அடுத்த டேட் வந்து 22/8/2025 நாளைக்கு வந்து என்னங்கிறத நாங்க சொல்லுவோம், குவாலிபிகேஷன் என்னங்கிறத சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நாளைக்குமே கன்ஃபார்மா 10th தான் குவாலிபிகேஷன் இல்ல ITI தான் குவாலிபிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் 100% சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. மேபி நெக்ஸ்ட் டேட் கூட அவங்க மாத்தலாம், அடுத்த டேட் கூட அவங்க மாத்தலாம், இல்ல அடுத்த கோர்ட்ல போய் கூட என்ன பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாம என்ன பண்ணணும், இப்ப கிடைக்கக்கூடிய டைம் எல்லாத்தையும் கோல்டன் டேஸா எடுத்துட்டு இந்த டைம்ல நாம உட்காந்து படிக்கணும். சப்போஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கனாலுமே என்ன பண்ணுவாங்க, ஆர்ஆர்பி இமீடியட்டா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்ம எக்ஸாம் எழுத போற மாதிரி இருக்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும், அதுக்கு தயாரா இருக்கணும். நீங்க எப்பனாலும் எக்ஸாம் டேட் சொல்லுங்க, அன்னைக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன், நான் எக்ஸாம் வந்து சூப்பரா பண்ணிருவேன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு 100% நீங்க ரெடியா இருக்கணும். இதெல்லாம் தேவையே இல்லாது. உங்களுக்கு இதுல தேவையானது என்ன அப்படின்னா ஃபைனலா வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஓகேவா? இடையில உள்ள இந்த ஸ்டேட்டஸ் எதுவுமே தேவையில்ல. யாரு நடத்துறா, யாரு கேஸ் போட்டாங்க, என்ன இதுல நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஏன்னா நமக்கு படிக்க வேண்டியது இங்க நிறைய இருக்கு. அப்போ கடைசி ஜட்ஜ்மெண்ட் வரும்போது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லா வாட்ஸ்அப் குரூப், நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல், யூடியூப் எல்லாத்துலயுமே எல்லா பக்கமுமே எல்லாருமே ஷேர் பண்ணிருவாங்க ஜட்ஜ்மெண்ட் இதுதான். அப்ப இந்த டைம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வரும்போது குவாலிபிகேஷன் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேக்குறீங்க. ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த டைம் குவாலிபிகேஷன் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும். ஏன்னா 10ஆம் கிளாஸ் தான் குவாலிபிகேஷன் சொல்லி லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கான எக்ஸாம் டேட் மட்டும் தான் இப்ப அனௌன்ஸ் பண்ணணும். இந்த டைம்ல வந்து நின்னுட்டு அப்ளை பண்ணவங்க, இதுல 10th வச்சு அப்ளை பண்ணவங்க எல்லாரோட அப்ளிகேஷனையும் நாங்க கேன்சல் பண்ண போறோம்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பெரிய வேலை. ஏன்னா முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா 10th வச்சுதான் அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ ரீஃபண்ட் பண்ணணும், அகைன் முதல்ல இருந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும். எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பாருங்க. இப்போ அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றதுக்கு கூட நமக்கு டைம் கிடையாது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஏன்னா அவங்க போன வருஷமே சொல்லிட்டாங்க 2025ல வரக்கூடிய குரூப் டி வந்து எந்த மாசத்துல வரும்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க எழுத போறது 2024ல வந்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன். ஓகே, சோ இதுக்கான எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு 1.5 மாசத்துக்குள்ள நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே நமக்கு ஒரு ஃபைனல் சொல்யூஷன் வந்து சொல்லிருவாங்க. ஓகே, சோ இப்போ 2025 டிசம்பர்ல வந்து அடுத்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2026 ஜனவரிக்குள்ள
அடுத்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அக்டோபர்ல ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயருக்கு என்னென்ன எக்ஸாம் வரும் அப்படிங்கிறதுக்கான கேலண்டரும் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதனால இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகாது. அந்த பயத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. அதுக்கப்புறம் குவாலிபிகேஷன் சேஞ்ச் ஆனாலும் இந்த டைம் வந்து குவாலிபிகேஷனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதை உறுதியா நீங்க வந்து நம்புங்க. அது அவங்களுக்கு அது ஒரு பெரிய வேலையா இருக்கும். அப்படியே சேஞ்ச் ஆனாலும் அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல தான் குவாலிபிகேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, சோ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் இந்த கேஸ் ஸ்டேட்டஸ் அந்த இதை பத்தி நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம். அது பெண்டிங்ல இருக்கா இல்ல அடுத்த ஹியரிங் எப்போ அப்படிங்கக்கூடிய எதை பத்தியுமே நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, உங்களுக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், இதுதான்ப்பா ஆர்ஆர்பி குரூப் டியோட குவாலிபிகேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஓகேவா, அது வரைக்கும் இதை பத்தி நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போது மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும், பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும். இந்த கோர்ட் கேஸ் அப்டேட் பத்தி நீங்க நிறைய திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களால எக்ஸாம்ல வந்து போக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதை பத்தி நிறைய தோணும். நோட்டிபிகேஷன் இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோ, குவாலிபிகேஷன் அந்த மாதிரி ஆகிருமோ, எக்ஸாம் நாம படிச்சுக்கிட்டே இருக்கோம், நல்லா எழுதுவோமா எழுத மாட்டோமாங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நம்மள வந்து என்ன பண்ணிரும், ஆக்கிரமிச்சிரும். அதனால நீங்க வந்து பாசிட்டிவா இருங்க. ஓகேவா, சோ நான் சொல்லிட்டேன் இல்லையா, இந்த டைம் வந்து குவாலிபிகேஷன் 10th தான். அதனால இந்த டைம் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. படிங்க, எந்த லெவல்ல இருக்கீங்கிறத பாருங்க. மேக்ஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டோமா, அடுத்து ஜெனரல் அவேர்னஸ்ல எந்தெந்த இதுல எல்லாம் நாம வந்து வீக்கா இருக்கோம், சயின்ஸ்ல எந்தெந்த டாபிக்ல வீக்கா இருக்கும், கரண்ட் அஃபேர்ல எங்கெங்க வீக்கா இருக்கும், அப்ப எல்லாமே படிச்சு முடிச்சிட்டோமா, ஃபுல் டெஸ்ட் எடுக்க பாருங்க. ஃபுல் டெஸ்ட் எடுக்கும் போது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணுங்க. அதுல ஒரு 70 மார்க் வருதுன்னா மீதி 30 மார்க் எங்க போச்சு, எந்தெந்த இடத்துல அப்ப வீக்கா இருக்கும், அந்த 30 மார்க்கை எக்ஸ்ட்ரா எடுக்கணும். டாப்பரா செலக்ட் ஆகணும்னா இன்னும் என்னென்ன சப்ஜெக்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், கரண்ட் அஃபேரை எப்படி ரிவைஸ் பண்ணணும், ஸ்டாட்டிக் ஜிகே மறக்காம இருக்கிறதுக்கு எப்படி படிக்கணும், இந்த டாபிக்ல மட்டும் தப்பு விடுறோம்னா அதுக்கு மட்டும் வந்து எப்படி சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும். இதுதான் உங்க மைண்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் இருக்கணுமே தவிர வேற அன்வான்டா இது எதுவுமே தேவையில்ல. ஓகேவா, சோ நமக்கு என்ன தேவையோ, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு நம்ம வேலைக்கு போறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்க. ஓகேவா, இப்போ நிறைய பேர் இதோட அப்டேட் என்னன்னு கேட்டதுனால நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இதோட அப்டேட் என்ன அப்படின்னா நாளைக்கு சொல்லுவாங்க. ஓகேவா, நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைனல் டெசிஷன் சொல்லுவாங்க. ஃபைனலா இதுதான் குவாலிபிகேஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு டேட் கொடுப்பாங்க. ஓகேவா, அப்படியே டேட் கொடுத்தாலும் ரொம்ப தள்ளி 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 போகாது எக்ஸாமும். ஓகேவா, இந்த இயருக்குள்ள கண்டிப்பா எக்ஸாம் வச்சு முடிச்சிருவாங்க. ஓகே, சோ அதுக்காண்டி இம்மீடியட்டா நெக்ஸ்ட் மந்தே எக்ஸாம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா என்டிபிசி முடிஞ்ச இம்மீடியட்டா அந்த கையோட குரூப் டி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. எப்படி வந்தாலுமே இன்னும் 1.5 மாசம் இருக்கு. நவம்பர் ஆர் டிசம்பருக்குள்ளதான் குரூப் டி எக்ஸாம் வரும். அதனால தைரியமா உட்காந்து படிங்க, டெஸ்ட் எடுங்க, அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா, அதே மாதிரி எனக்கு குரூப் டிக்கு எங்க டெஸ்ட் எடுக்கணும், எப்படி டெஸ்ட் எடுக்கணும் தெரியாத ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, சோ இதுல உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் வந்து நம்ம நவம்பர் ஆர் டிசம்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்றதுனால குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து நாம ஒரு 7 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்னு எல்லாம் முடிச்சு குரூப் டிக்கான பேட்சும் 2.0 பேட்ச் இது 2வது பேட்ச். ஓகேவா, சோ கிட்டத்தட்ட ஒரு 7 பேட்ச் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேவா, அப்ப எவ்வளவு நாள் நமக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சோ இதுதான் குரூப் டிக்கு நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஃபைனல் பேட்ச். இதுக்கடுத்து நமக்கு டைமும் இருக்காது. ஏன்னா லாஸ்ட் ஒரு வாரத்திலயோ இல்ல 10 நாளிலேயோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் படிக்க முடியாது. மினிமம் ஒரு 60 நாளாவது உங்களுக்கு டைம் வேணும். அப்படி இல்லைன்னா ஒரு 90 டேஸாவது வேணும். இப்ப எம்டிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா 60 நாள் டைம் போதும். குரூப் டிக்கு குறைஞ்சது 90 நாளாவது உங்களுக்கு வந்து என்ன வேணும், டைம் வேணும். ஏன்னா நம்ம மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் போக கரண்ட் அஃபேர் எல்லாமே படிக்கணும். ஓகேவா, சோ அதனால இப்போ குரூப் டி படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங் ஃபுல்லா தரோ பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சயின்ஸ், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ். ஜெனரல் அவேர்னஸ்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கரண்ட் அஃபேருக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, என்டிபிசி, ஏஎல்பி, டெக்னீஷியன் எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா, அதுல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி இந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிங்க. லாஸ்ட் மினிட்ல ஸ்மார்ட்டா இருங்க. ஓகேவா, எதை ரிவைஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ எதுல ரொம்ப போக்கஸ்டா இருக்காங்கன்னா, ஒரு எக்ஸாம் வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டியோ, என்டிபிசியோ இல்ல எஸ்எஸ்சிலயோ ஒரு எக்ஸாம் வரலன்னா அதுக்கான நோட்டிபிகேஷன் எப்ப மேடம் வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ முடியுதுன்னு கேட்பாங்க.
சரி, அப்ளை பண்ணியும் முடிச்சாச்சு. அடுத்து வந்து என்ன கேட்பாங்கன்னா, இதுக்கான எக்ஸாம் டேட் எப்ப மேடம் வரும் அப்படிம்பாங்க. சரி, எக்ஸாம் டேட்டும் வந்து எக்ஸாமும் முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, எக்ஸாம் எழுதிட்டு வந்து அன்னைக்கு சாயந்தரமே இதுக்கான ரிசல்ட் எப்ப மேடம் வரும் அப்படிம்பாங்க. சோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்பாங்கன்னா, அடுத்து அகைன் நோட்டிபிகேஷன் எப்ப மேடம் வரும், இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, இனி அடுத்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் வருமான்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, எவ்ரி இயர் இதே மாதிரி நோட்டிபிகேஷன் வருமா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம இந்த இயர்லயே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலயே உள்ள போறதுக்கு பாக்கணும், அப்படிதானே? இனி அடுத்த வருஷம் வருமா, அதுக்கு அடுத்த வருஷம் வருமா, எவ்ரி இயர் வருமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்புல நம்ம உள்ள போறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன படிக்கணும், எப்படி டெஸ்ட் எடுக்கணும், இது எல்லாத்தையும் பாருங்க. போக்கஸ்டா இருங்க. இந்த நெகட்டிவ் பீப்புளை விட்டு தள்ளி இருங்க. ஏன்னா அவங்கதான் இந்த கிளப்பி விடுறது. இந்த குரூப் டியோட கேஸ் இந்த மாதிரி இருக்கு, இது இப்படி ஆகிரும் அப்படி ஆகிரும், ரயில்வேல இவ்வளவுதான் வேகன்சிஸே இருக்கு, இனி வந்து ரயில்வேல நோட்டிபிகேஷனே வராது, அடுத்து வந்து 10-50 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும்னு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு குரூப்ல போயிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து ஒரி பண்ணாதீங்க. அதெல்லாம் மண்டைக்குள்ள போட்டு திணிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆக்சுவலா நீங்க போக்கஸ்டா இருக்கணும். இப்போ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, நான் அப்ளை பண்ணிட்டேன், இந்த எக்ஸாம் நான் சூப்பரா பண்ண போறேன். ஃபியூச்சர்ல உள்ளது ஃபியூச்சரை பாத்துக்கலாம். பிரசன்ட்ல இருங்க. ஓகேவா? சோ பிரசன்ட்ல இருங்க. பிரசன்ட்ல நீங்க கஷ்டப்பட்டு எல்லாம் படிச்சீங்க, எல்லா எஃபர்ட்டும் போட்டீங்கன்னா ஃபியூச்சர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க ஃபியூச்சரை பத்தி திங்கே பண்ண வேண்டாம். இந்த பிரசன்ட்டா நீங்க பெஸ்டா பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர் வந்து ரொம்ப பெஸ்டா அமைஞ்சிரும். ஓகே, பாஸ்ட பத்தி ஒரி பண்ணக்கூடாது. ஓகே, நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்க வேண்டியது, இல்ல இனி வரப்போறத பத்தி. அது வேற மாதிரி வரும். நம்ம ஒண்ணு யோசிச்சோம் அப்படின்னா அது வேற மாதிரி வரும். நம்ம ரொம்ப இப்படி ஆகிரும் அப்படின்னு நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டா யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா ரொம்ப ஸ்மூத்தா எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அதனால பாசிட்டிவா நினைச்சீங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, உங்களால முடியும், நம்புங்க, போக்கஸ்டா படிங்க. வேற எதை பத்தியும் நீங்க ஒரி பண்ணாதீங்க. நான் வந்து இப்ப இந்த கேஸோட நம்பரு, இதை யாரு நடத்துறாங்க, யார் இந்த கேஸ போட்டாங்க, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனா அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவையானது ஜட்ஜ்மெண்ட் ஒன்னே ஒண்ணு. எப்ப சொல்றாங்களோ அப்போ அந்த ஒரு பாயிண்ட் தான் நமக்கு தேவை இதுல. ஓகேவா? சோ அதனால கரெக்டா போக்கஸ்டா படிங்க, பாசிட்டிவா இருங்க. இந்த டைமே எக்ஸாம் எழுதி உள்ள போற மாதிரி பாருங்க. அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், அதுக்கு அடுத்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற தாட் எல்லாம் தூக்கி தூர போடுங்க. கரெக்டா சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும். இந்த 3 ஸ்டெப்பையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. ஃபைனலா நீங்க வந்து டெஸ்ட் எக்ஸாம் ஹால்ல போய் எழுதக்கூடிய டெஸ்ட்ல உங்களோட ஸ்கோர் 85 to 90 கிட்ட எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு டாப்பரா நான் செலக்ட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியில உட்கார்ந்து படிங்க. ஓகே, நான் இன்னுமே படிக்க ஆரம்பிக்கல மேடம், இந்த லாஸ்ட் மினிட்ல நான் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்சையும் விட்டுறாதீங்க. குரூப் டிக்கான இந்த 2.0 பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான 2.0 பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இதுல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் இல்லைன்னா லேப்டாப் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும், இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது நான் 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கிறேன் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி இந்த குரூப் டி பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்காக ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஒவ்வொரு பேட்சும் கொண்டு வரோம் அப்படின்னா, ஒரே கோர்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். ஓகேவா? சோ நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். நம்ம கொடுத்திருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிக்கணும். கரெக்டா மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். படிங்க அப்படின்னு சொல்றது ஒரே வார்த்தையில முடிஞ்சிடும். ஆனா அதை உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் படிக்கணும். ஒரு குறைஞ்சது 4 மாசமாவது படிக்கணும். ஏன்னா சிலபஸ முடிங்க அப்படின்னு நான் ஒரே வார்த்தையில சொல்லிடுவேன். சிலபஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ஒரு 10ல இருந்து 15 டாபிக், ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 டாபிக் இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ் போனீங்கன்னா அது ஒரு பெரிய கடல். அதை ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்னு பிரிக்கலாம், கம்ப்யூட்டர்னு பிரிக்கலாம். அடுத்து சயின்ஸை வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு பிரிக்கலாம். அதுக்குள்ளேயே போனீங்கன்னா இன்னும் சப் டாபிக்ஸ் நிறைய வரும். ஹிஸ்டரிக்குள்ள போனோம் அப்படின்னா ஏன்ஷியன், மாடர்ன், மிடிவல்னு வரும். ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்கும். அப்ப எல்லாமே இந்த சிலபஸ்க்குள்ளதான் வருது. அப்ப இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச எல்லா ரயில்வே பேப்பரையும் அனலைஸ் பண்ணி எல்லா கொஸ்டினையும் நீங்க உட்கார்ந்து
சால்வ் பண்ணி பாத்துட்டீங்க. ஓகே, உங்களால எவ்வளவு முடியுதோ எல்லா பேப்பர்னா 2016ல நிறைய ஷிஃப்ட், அதுக்கப்புறம் 21 20 நிறைய ஷிஃப்ட் நடந்துச்சு. எல்லா பேப்பரும் இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்க கையில எவ்வளவு செட்டு கிடைக்கும் அதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படித்தான் கொஸ்டின் கேக்குறாங்க கூடிய ஒரு ஐடியா வந்துரும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கும்போது நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, இவ்வளவு நாள் படிச்சது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணியாச்சு, 100க்கு எவ்வளவு மார்க் எடுக்க முடியுது, அந்த 1.5 மணி நேரத்துல எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது, எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணும், கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்குது, நாம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே கிடைச்சிரும். ஓகேவா? ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுங்கிறது இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சு நாளைக்கு காலையில போஸ்டிங் வாங்க முடியாது. உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ணணும், உட்கார்ந்து ஒவ்வொரு நாளையும் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணணும். நிறைய விஷயங்கள்னா இந்த போன்ல உட்காந்து ஷார்ட்ஸ் பாக்குறது, இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குறது, தேவையில்லாம யாரு கூடயாவது சேட் பண்றது, இந்த மாதிரி எந்த தேவையில்லாத விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் தியாகம் பண்ணோம் அப்படின்னா, அதுக்குள்ள போகாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம படிச்சோம் அப்படின்னா போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? சோ ஏன்னா அந்த 18 வயசுலதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம், 20 வயசுலதான் படிக்கிறோம். அந்த வயசும் பாருங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிற வயசு தான். அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகிற வயசை கண்ட்ரோல் பண்ணிட்டு படிச்சோம் அப்படின்னா ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். வெரி சிம்பிள். ஓகே, சோ படிக்க ஆரம்பிங்க, சக்சஸ் உங்களுக்கு தான். வேற எதையும் பத்தி ஒரி பண்ணாதீங்க. கேஸோட ஸ்டேட்டஸ், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது நம்ம யூடியூப் சேனல்லயே உங்களுக்கு பெர்ஃபெக்டா சொல்லிடுவோம். 10th தான் குவாலிபிகேஷனா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது அதுதானே. சோ இப்போதைக்கு நாமளும் சொல்லுவோம் 10th தான் குவாலிபிகேஷன். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 10th போது தான் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, சோ அந்த டைம்ல நாமளே சொல்லிடுவோம் இதுதான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்கிறத. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள நடக்கிற ப்ராசஸ் எல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஓகே, அதெல்லாம் பார்த்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், படிங்க. ஓகே, நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் கொடுத்திருப்போம். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஓகே, தேங்க்யூ.